திண்டுக்கல் சின்ன ஐயங்குளம் பகுதியில் கருப்பு கொடி கட்டி வாக்களிக்க செல்ல மாட்டோம் என அப்பகுதி மக்கள் போராட்டம். திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு சின்ன ஐயங்குளம் பகுதியில் குடிநீர், சாக்கடை, கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் வாக்களிக்க செல்ல போவதில்லை என கூறி கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணித்தனர். வெள்ளிக்கிழமை காலை 9 மணி திண்டுக்கல் மாநகராட்சி 10வது வார்டு பகுதியில் உள்ள சின்ன ஐயங்குளம் அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்கள் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வெங்காயப்பேட்டையில் கூலி வேலைக்கும், கொத்தனார் வேலையும், பெயிண்டிங் வேலை உள்ளிட்ட அன்றாட கூலி வேலைகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த பகுதியில் கழிவறை, சாக்கடை, பாதை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்து வருகின்றனர். குடிநீரை ₹18, ₹20 விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். தங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என பலமுறை கோரிக்கை வைத்தும் தற்போது வரை மாநகராட்சி நிர்வாகம், கவுன்சிலர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் கடந்த 17ஆம் தேதி ஊர் பொதுமக்கள் கூட்டம் நடத்தி தங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத காரணத்தால் தற்போது நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்லவில்லை என முடிவெடுத்து சின்ன ஐயங்குளம் பகுதியில் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கூறுகையில், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் சின்ன ஐயங்குளத்தில் ஒரு பிறந்து வளர்ந்துலேருந்து நாங்களும் ஒரு 80 வருஷமாக இருக்கோம், குடியிருக்கோம். எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. அதனால எப்படின்னா ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, எங்கள்கிட்ட பாத்ரூம் வசதி இல்லை. ஒரு பணம் கொண்டு போக முடியல. பணத்தை கொண்டு போனால் ஏன் அங்கிட்டு வரேன் இங்கிட்டு வரேன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த பால்வாடியில் அட்டகாசம் ஓவராக நடக்குது. அது எங்கள் பால்வாடி இல்லை, அதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே நாங்கள் ஓசியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த தெருவுலையும் ஓசியில் தான் வரோம், இங்கிட்டு போனாலும் ஓசி தான் எங்களுக்கு சொல்கிறேன்றாங்க. ஏன்னா எங்களுக்கு அடிப்படை எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த தண்ணி கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். உப்பு தண்ணி இல்லை, நல்ல தண்ணி இல்லை. உப்பு தண்ணி வருது, 2 குடம் வருது. 2 குடத்துக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுவோம்? இந்த ஓடையை பார்த்தா அதுக்கு மேலே புழுவாக முக்கிது. இதை போய் நாங்கள் கவுன்சிலர் தான் சொன்னோம்னா போயா பார்த்துக்கலாம் இதான் சொல்கிறாங்க. வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்தாங்க எல்லாரும், நாங்கள் ஓட்டு போடாமல் கொடி கட்டினோம். 4 சைடு கொடி கட்டி இருந்தோம். அதே மாதிரி அதிகாரிலாம் வந்தாங்க, பேசி உங்களுக்கு 7 நாள் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம், வந்து எங்களுக்கு பெட்டிஷன் கொடுங்க, நாங்கள் உங்கள் இதெல்லாம் முடிச்சு தந்துடுறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான்.